அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. நாலு 4/2015 பங்குனி மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை. பௌர்ணமி திதியானது மாலை 5:57 வரை, பின்பு பிரதமை திதி. அஸ்த நட்சத்திரமானது இரவு 11:41 வரை, பின்பு சித்திரை நட்சத்திரம். நாள் முழுவதும் மரண யோகம். ராகு காலமானது காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டமானது மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய சுப ஓரையில் என பார்க்கின்ற பொழுது காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, பின்பு இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, 6ஆம் வீட்டில் சந்திரன் ராகு சஞ்சரிப்பதால் பணம் பல வகையில் வரும். சொந்த முயற்சியால் பல்வேறு வகையில் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை கூட எளிதில் காப்பாற்றக்கூடிய அளவிற்கு சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். ரிஷப ராசினியர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன் புதன் சஞ்சாரம் செய்வதாலும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் நெருங்கியவர்களின் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக லாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட விலகி மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மிதுன ராசினியர்களே, லாபஸ்தானமான 11இல் செவ்வாயும் சுக்கிரனும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு என்றாலும் 4ஆம் வீட்டில் சந்திரனும் ராகுவும் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். தொழில் வியாபார நிமித்தமாக லாபங்கள் சாதகமாக இருந்தாலும் வேலையாட்களுடைய தொந்தரவானது சாதகமற்று இருக்கும். நெருங்கியவர்களின் ஆதரவு சிறப்பாக இல்லாத காரணத்தால் எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. கடக ராசினியர்களே, 10இல் செவ்வாய் சுக்கிரனும் 3இல் சந்திரன் ராகு சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளில் சாதகங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உடன் இருப்பவர்களால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக விலகி எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படக்கூடிய அமைப்பு, நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அனுகூலமான அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. சிம்ம ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன் ராகுவும் 8இல் சூரியன் கேதுவும் சஞ்சரிப்பது மன அமைதியை குறைக்கக்கூடிய அமைப்பாகும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. செவ்வாய் சுக்கிரன் சாதகமாக இருப்பதனால் பண வரவானது சாதகமாக அமையப்பெற்று அதன் மூலமாக இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி ஓரளவுக்கு விலகுவதனால் சற்றளவு மன நிம்மதியானது இருப்பதற்கான வாய்ப்பு இன்றைய நாளில் இருக்கிறது. கன்னி ராசினியர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனும் லாபஸ்தானத்தில் குருவும் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நீண்ட நாட்களாக இருந்த தடங்கல்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். தொழில் வியாபார ரீதியாக எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருந்து மன அமைதியும் பூரிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இன்றைய நாளில் உண்டு. துலா ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் சூரியன் கேது சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பல்வேறு வகையில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். சந்திரன் ராகு 12 இருப்பதால் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று கவனமாக செயல்பட்டால் பணத்தை சேமிக்க முடியும். விருச்சிக ராசினியர்களே, குருவானவர் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும் லாபஸ்தானத்தில் சந்திரன் ராகு சஞ்சரிப்பதாலும் பல்வேறு வகையில் சாதகமான பலன்களை எளிதில் அடைய முடியும். எடுக்கும் முயற்சிகளில் ஏற்றங்களும் உயர்வுகளும் உண்டாகும். 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து மன அமைதியும் பூரிப்பும் உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். தனுசு ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் செவ்வாயும் சுக்கிரனும் சஞ்சரிப்பது 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது சற்று சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். 7.5 சனி நடைபெற்றாலும் எதிலும் எதிர்நீச்சல் போட்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் நெருக்கடிகள் எல்லாம் முழுமையாக விலகி சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும்.